அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் பல காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு ஊரை குறித்து கேட்டால் சொல்ல தெரியும். அரசியலை பற்றி சொல்லுவீர்கள், விஞ்ஞானத்தை குறித்து சொல்லுவீர்கள், உலகத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சொல்லுவீர்கள். அநேக சகோதரர்களுக்கு அரசியல் என்றால் அற்றுப்படி. ஆனால் ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும், என் ஆண்டவர் நல்லவர், ஒரு அற்புதமானவர் என்று சொல்ல முடியுமா? அவருடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்கிறது என்று கூட சிலருக்கு சொல்ல தெரியாது. வேதத்தில் பரிசுத்தவான்களை குறித்து சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்றார் சிலருக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு உலக அறிவு அதிகமாயிருக்கும். வணிவனே, do you know your God? Do you know Jesus? Do you know Holy Spirit? உங்களுக்கு தேவனுடைய விருப்பம் என்ன இது தெரியுமா? தேவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? உங்களை உண்டாக்கின தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் தேவனை குறித்து உங்களுக்கு சொல்லுகிற அற்புதமான ஒரு புத்தகம். இந்த வேதத்தை படியுங்க, தேவனை குறித்த அறிவை பெறுவீர்கள். ஒரு பாட புத்தகத்திற்கு கொடுக்க முக்கியத்துவத்தை விட வேத புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாயிருக்கு. இந்த வருஷத்தின் தீர்மானப்படுங்கள். தேவனை, உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும். உம்மை குறித்து தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய். ஒரு செய்தியை கேட்டால் அதில் தேவனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வேத பகுதியை, ஒரு அதிகாரத்தை வாசித்தார் தேவனை குறித்து என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்தீர்களோ அதை எழுதி வைத்து திரும்ப திரும்ப அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்த அறிவு உங்களுக்கு பெருகும். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவைத்தான் தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்கள் தேவனை, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். ஆனால் உங்களை அறிய வேண்டிய பிரகாரம் அவர்கள் அறியவில்லை. அப்பா, இந்த கால வேளையில உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை அறிகிற அறிவு உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற நேசம் உண்டாகட்டும். வேதத்தை குறித்த அறிகிற அறிவு உங்க ஜனங்களுக்கு உண்டாகட்டும். எல்லாருக்குள்ள ஒரு தீர்மானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தில் வசனத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபையாய் வழி நடத்தும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை அறிந்து கொள்ளுங்கள், அதுவே ஆசீர்வாதம். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.